தெரிந்த ஒரு நண்பர், நான் உங்களுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். தன்னுடைய நல்ல ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சார், நல்ல வசதி உள்ளவர். தன்னுடைய கணவனாருக்கு மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே மனைவி தன்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டுக்கு போனாங்க. இவருக்கு அவங்க மேலே பயங்கரமான கோபம். நீ என்னதான் இருந்தாலுமே சண்டைன்னா நீ பேசி தீர்த்துக்க வேண்டியதானே, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமா அம்மா வீட்டுக்கு போனேன், நீ எப்படி போகலாம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். இவருக்கு தனியாக சமைச்சு சாப்பிட தெரியாது. இவருக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குச்சு. நல்லா கவனிச்சுங்க. அப்போ அவங்களுடைய கம்பெனியில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சார் சாப்பிட போகலையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, எப்படி சாப்பிட போகிறதுன்னு தெரியல, எங்கே சாப்பிட்டாலும் ஒத்துக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த லேடி தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்து, சார் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடணும் இல்லைன்னு கேட்டால், இல்லை நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அந்த சிஸ்டர் என்கரேஜ் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்ததற்கு பிறகு அந்த லேடி ரெகுலராக 3 நேரமும் இந்த ஓனருக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது நடந்த சம்பவம். சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சு அவருடைய குடும்பத்திற்குள்ளே அதற்கு பிறகு ஒரு சில வருடங்கள் தாண்டி இந்த மனைவி திரும்ப மனம் மாறி சண்டை முடிஞ்சு இவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டாங்க, ஒன்னா வந்துட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் எங்க சாப்பிட்டேன், யார்கிட்ட சாப்பிட்டேன் அப்படின்றத தன்னுடைய மனைவிட்ட சுத்தமா சொல்லல, அப்படியே மறைச்சிட்டாரு. அது பாட்டுக்கு ஆஃபீஸில் அந்த ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. சில டைம் வீட்டில் சாப்பிடுவாரு, சில டைம் அந்த லேடி கொண்டு வர்றது சாப்பிடுவார். இப்படி இருந்துச்சு. கடைசியில் இந்த லேடி அவருக்கு தெரியாமலே அவரை கூட்டிட்டு போய் இன்னொரு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. கணவன் மனைவியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் தாண்டினதற்கு பிறகு இவங்களோட நம்ம இந்த ஐக்கியத்தை தொடர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. நீ என்னை விட்டு போயிருன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சு, எனக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. நீ அப்ளை பண்றியா, நான் அப்ளை பண்ணவா அப்படின்னு கேட்டுச்சு. இவர் அப்படியே திணறிட்டாரு. என்ன நீ கேட்குற அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு ப்ராப்பரா வேணும்னு கேட்டு நானே அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவு பணம் கேட்டுச்சுன்னா 3 கோடி ரூபாய் கேட்டுச்சு. 3 crores, 3 கோடி ரூபாய். எனக்கு 3 crores rupees இருந்தாதான் நான் உனக்கு இதுல சைன் போடுவேன்னு சொல்லி 3 கோடி ரூபாவுக்கு பேசி இவர் உடனே வக்கீல வைத்து எத்தனையோ பேசி பார்த்தார். இல்ல அவருக்கு பணம் இல்ல, ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குது, அவர் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு. அதனால என்ன, அவருடைய அபார்ட்மெண்ட்டை வித்து கொடுக்க சொல்லுங்க, அவருடைய வீட்டை வித்து கொடுக்க சொல்லுங்க, நான்லாம் இது பண்ண மாட்டேன். என்கிட்ட இப்ப இருக்கிற குழந்தைங்க 2மே அவருக்கு பிறந்த குழந்தைங்க, நானும் என் பிள்ளைங்களும் என்ன அனாதையா போகணுமா, அதெல்லாம் போக மாட்டேன். நாளுக்கு நாள் அவருடைய ஆபீஸுக்கு முன்னாடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி, நீங்க கண்ணீரோட சொல்றேன், அந்த மனுஷன் 3 crores rupees திரும்பி தன்னுடைய பணம் பத்தாம வட்டிக்கு பணம் வாங்கி அந்த பணத்தை அந்த லேடிக்கு கொடுத்து, இது என்ன விட்டு தொலைஞ்சா போதும்னு சொல்லி செட்டில் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் நம்ம ஆதரவற்று இருக்கும்போது, நம்முடைய ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும்போது, நம்ம சிலர் கொடுக்கிற சின்ன இடைவெளி நம்மளை ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால சில காரியங்களை ஆண்டவர் தான் உங்களுக்கு அனுமதிப்பார். அதுவும் இந்த கணவன் மனைவியினுடைய உறவுல ரொம்ப கவனமா இருங்க. கணவனை பழி வாங்குறேன், மனைவியை பழி வாங்குறேன், இந்த மாதிரி நினைச்சு நீங்க குழிக்குள்ள விழாதீங்க. இன்னொன்னு சொல்றது, என் மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்றதுக்காக, என் மனைவிக்கு அது தெரியல, என் கணவனாருக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க பேர்ல குற்றம் சாட்டலான்னு நினைக்கிறீங்க. நீதான் காரணம் அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறீங்க. இந்த மனுஷனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீதான் காரணம்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லலாம். அப்படியே அவங்க கேக்குறாங்க, அப்படி ஒருவேளை நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போன உடனே நீங்க இப்படி போறது நியாயமாப்பா, இது நியாயம்னு சொல்றீங்களா, இது உங்க பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு முன்னுதாரணமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த மனுஷனால வாயை திறந்து எதுவுமே பேச முடியல. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த மனைவியை குற்றப்படுத்தலாம், கனவியை குற்றப்படுத்தலாம், அவளால தான் இப்படி ஆயிட்டேன், அவனால தான் இப்படி ஆயிட்டேன். இல்லவே இல்லை, கண்டிப்பா சொல்ல முடியாது. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தது எல்லாரும் பரிசுத்தமாய் வாழும் போதல்ல, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் இருக்கும் போதல்ல, அவனுடைய கண்களுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரிகள் இருக்கும் போதல்ல. தேவனாலே தான் முதல் பெயர் சபா வரைக்கும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி பரிசுத்தமாய் வாழ்ந்தது தனக்கு முன்பாக சரியான முன்னுதாரணங்கள் இருக்கும் போதல்ல. தனக்கு முன்பாக இருக்கிறவர்கள் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா அவர் நல்லா
வேதத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும்போது அல்ல, அவங்கெல்லாம் இடறி போகும்போது, அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நடக்கும்போது, அவங்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத போது, அந்த இடத்துல யாரையுமே காரணம் சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே சுய ஒழுக்கம் வேணும், என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேணும், யார் எப்படி நடந்தாலும் நான் அப்படி நடக்க கூடாது, நான் அப்படி நடக்க முடியாது என்று தன்னுடைய இருதயத்திலே எடுத்த தீர்மானம் தான் அவங்களை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. வாலிப தம்பி ரொம்ப ஜாக்கிரதை, தங்கச்சி ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நீ இருக்கிற அந்த ஜோன் கம்ஃபர்ட்டா இல்லை அப்படின்றதுக்காக நீ நீ இடைவெளி கொடுத்துறாத. அது எதுனாலும் நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா ஆபத்தாக மாறிடும். ஆனா இது என்னுடைய செய்தி அல்ல, என்னுடைய செய்தி அல்ல. ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவர் பேசுகிறார், ஏதோ ஒன்றுக்காக பேசுகிறார். யாருக்காகன்னு எனக்கு தெரியல. ஆனா கேர்ஃபுல். நீ இன்னைக்கு ஆறுதலா இருக்கும், இன்னைக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா நாளைக்கு அது பாம்பை மாதிரி உங்களுக்கு முன்னாடி நின்றும், சர்ப்பத்தை போல உங்களுக்கு முன்னாடி நின்றும். அன்னைக்கு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். அதனால ஆண்டவர் உங்களை காப்பாற்றட்டும், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கட்டும், ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கட்டும். அந்த பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவித்து கர்த்தர் நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றிக் கொள்ளுவாராக. அல்லேலூயா, ஆமென்.